ஒன்று இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட 20 லட்சம் டயர்ஸை அமெரிக்காவில் கடலுக்குள்ளே கொட்டியிருக்காங்க. அமெரிக்கா நாட்டில் ஃப்ளோரிடா அப்படிங்கிற மாகாணத்தில் ஃபோர்ட் லாடர்டேல் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரத்தோட கடற்கரையிலேருந்து சுமார் 2.5 கிலோமீட்டர் தள்ளி கடலுக்குள்ளே கப்பல்கள் மூலமாக இந்த டயர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த டயர்ஸ் எல்லாத்தையும் கடலுக்குள்ளே கொட்டியிருக்காங்க. இது அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு தெரிஞ்சே தான் நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த நாட்டு அரசாங்கம் இப்படி டயர்ஸை கடலுக்குள்ளே கொட்டுறதுக்கு நிறைய உதவியும் செஞ்சுருக்காங்க. ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க 1972க்கு போகணும். பவளப்பாறைகள் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த பவளப்பாறைகள் கடலுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இந்த பவளப்பாறைகளை சுற்றியும் அதுக்குள்ளேயும் மீன்கள் மட்டும் இல்லாமல் ஆக்டோபஸ், நண்டு, இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் இன்னும் அதுக்குள்ளே வாழுது. ஒரு சில மீனினங்கள் இந்த பவளப்பாறைகளை சாப்பிடுது. இது போக ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த பவளப்பாறைகள் என்ன செய்யுதுன்னா, கடல் அலையோட வேகத்தை அது கரைக்கு வந்து சேரும் போது கரெக்டாக ஒரு பேலன்ஸில் வச்சுக்கிறதுல இந்த பவளப்பாறைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இந்த பவளப்பாறைகள் செய்யுது. இது இயற்கை இருக்கிறது மட்டும் இல்லாம செயற்கையாகவும் கொஞ்சம் உருவாக்கலாம், அப்ப இன்னும் நிறைய நன்மைகள் நடக்குமே அப்படின்னு சொல்லி தான் டயர்ஸை கொண்டு வந்து கொட்டி ஒரு செயற்கையான பவளப்பாறை திட்டையே உருவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 20 லட்சம் டயர்ஸை கொண்டு வந்து 36 ஏக்கர் பரப்பளவுக்கு மொத்தமா கடலுக்குள்ள கொட்டுறாங்க. இதுக்காக பழைய டயர்ஸ், அதாவது வேணான்னு சொல்லி தூக்கி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த டயர்ஸ் எல்லாம் மொத்தமா கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து அதை 1 இன்ச் திக்னஸ் இருக்கக்கூடிய ஸ்டீல் பிளேட்டை வச்சு செட்டா கட்டி அதுக்கப்புறமா உள்ள கொட்டுறாங்க. 36 ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய ஏரியால அதை கொட்டி முடிக்கிறாங்க. ஆரம்பத்தில் இதனால எந்த கெட்டதுமே நடக்காது, நன்மைகள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் அதை கொட்டுறாங்க. ஆனா போக போக தான் இதெல்லாம் நன்மையே கிடையாது, தீமை மட்டும்தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. என்ன இருக்குன்னா, இப்போ ஸ்டீல் கம்பியை வச்சு தானே மொத்தமா கட்டியிருக்காங்க. அந்த ஸ்டீல் கம்பி இந்த கடல் தண்ணியோட உப்பால கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு போய் அது மொத்தமா உடஞ்சு வளைஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து செட்டா கட்டி வச்ச அந்த டயர்ஸ் எல்லாமே லூஸ் ஆகி அந்த 36 ஏக்கர் பரப்பளவு மட்டும் இல்லாம வேற இடங்கள்லாம் அந்த கடல் தண்ணி வந்து ஓடிக்கிட்டே தானே இருக்கும். அதனால வேற இடங்கள்லாம் கொண்டு போய் அது போய் விழுந்துருச்சு. ஏற்கனவே பழைய டயர்ஸ் தானே போட்டு வச்சிருந்தாங்க. அதனால அதோட கெமிக்கல்ஸ் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாவே இந்த உப்பு தண்ணியில வெளியே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சு அது மற்ற மீன்கள் மாதிரியான உயிரினங்களை பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது போக இன்னொரு முக்கியமான பிரச்சனை நடந்துச்சு. என்னன்னா, இப்போ செயற்கையா ஒரு பவளப்பாறையை உருவாக்கணும் தானே இந்த டயர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொட்டினாங்க. ஆனா இங்க அந்த டயர்ஸ் எல்லாமே அப்படியே கடல் தண்ணியில வேற இடங்களுக்கு போய் விழுந்தப்போ பக்கத்துல இருந்து இயற்கையான பவளப்பாறைகள் மேல போய் விழுந்து அதை இன்னும் அதிகமா சேதப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, நாம நல்லது பண்ணணும்னு நினைச்சு பண்ணோம்னா இவ்வளவு கெட்டது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயர்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2001ல முடிவு பண்றாங்க. இதுக்கு கவர்மெண்ட் சார்பாகவும் தன்னார்வலர்களும் நிறைய பேர் வந்து அந்த டயர்ஸை வெளியே எடுக்கிறதுக்காக உதவி பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனா என்னதான் இவ்வளவு பேர் வந்து உதவி பண்ணாலுமே இத்தனை வருஷத்துல அவங்களால 3ல் 1 பங்கு டயர்ஸ் மட்டும் தான் வெளியே எடுக்க முடிஞ்சிருக்கு. மிச்ச டயர்ஸ் எல்லாமே உள்ளதான் கிடக்கு. ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது கடலுக்குள்ள, அதுவும் 1-2 டயர்ஸா போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 20 லட்சம் டயர்ஸ் போட்டிருக்காங்க. அப்படிங்கிறதுனால அதை மொத்தமா வெளியே எடுத்துட்டு வந்து போடுறதுங்கிறது ரொம்ப பெரிய காரியமாகவும் சீக்கிரத்துல முடிக்கவே முடியாத ஒரு காரியமாகவும் மாறிடுச்சு. சுற்றுச்சூழலுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு அதை கரெக்டா அனலைஸ் பண்ணாம விட்டதால அது அந்த சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தா போய் முடிஞ்ச 1000 கதைகள்ல இதுவும் ஒரு கதையா போனதுதான் மிச்சம்.